ஐயோ ஹேய் ஹேய் என்னாச்சு இங்க பாரு. நான் தான் ஏன் இப்படி பயப்படுற? பொண்ணு அவங்க அத்தை வீட்டில் இருக்கா. அவங்க அப்பா பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சைவ சித்தாந்தத்துல ஊறி போனவங்க கொஞ்சம் ஐதீகம் பார்ப்பாங்க. அப்படி யாருக்கு? அந்த லூசு பயலுக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கோ பிசாசு பிடிச்சிருக்கோன்னு தெரியல, அவனுக்கு போய் உமாவ அப்பா சொல்றதுல தப்பே இல்லம்மா. என்ன அத்தை நீங்க கத்துறது தெருக்கோடி வரைக்கும் கேக்குது. ஏன் மாமா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அதக்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்டுக்கங்க. என்னம்மா அது? பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கங்கிற கதையா இருக்கு. சரி சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? புளியோதரை கொடு. பழம்தான் இருக்கு. அத்தை சீனு எப்படி இருக்கா? சீனு மாடியில தாமா இருக்கான். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். கல்யாணம்னா எல்லாம் சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னாருமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அத்தை? நம்ம கிட்ட பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அப்பா கிட்ட கோடி கணக்குல இருக்கு. சீனுக்கு இருக்கிறதெல்லாம் சாதாரண வியாதிதான். அதனால அவன் கல்யாணத்துல எந்த விதமான பாதிப்பும் வராது. ஐயோ உமா, கொஞ்சம் என்னன்னு போய் பாருமா, சீக்கிரம் போமா. சீனு சீனு சீனு, நான் சொல்றத கேளு. பாரு, நான் வந்து பாரு. உமா வந்திருக்கேன். இங்க பாரு பாரு. சீனு அடிக்கடி நீ கெட்ட கனவு காண்ற. அதனாலதான் இப்படி உனக்கு ஆகுது. இங்க நான், அப்பா, அம்மா, மனோகர் எல்லாரும் இருக்கோம்ல. எங்க கூட நீ சந்தோஷமா சிரிச்சு பேசலாம். எப்ப பார்த்தாலும் இதே ரூம்ல இப்படி அடைஞ்சு கிடக்குறல்ல, அதான் உனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன குறை? நீ ராஜாவாட்டம் இருக்க. தினம் தில்லை நடராஜரை வேண்டிக்கோ, கந்த சஷ்டி படி. நீ மட்டும் என்ன கொஞ்சமாவா படிச்சிருக்க? என்ன மாதிரி நிறைய படிச்சிருக்கல்ல. நீ புத்திசாலி சீனு. என்ன பத்தி நீதான் வச்சுக்கணும்மா. இந்த வீட்டில் யாருமே என்ன மதிக்கிறதில்லம்மா. என்ன மனநோயாளி, பைத்தியக்காரன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்களே இல்லையோ, அம்மாவும் மனோகரும் அடிக்கடி கேள்வி பண்றாங்க. அப்பா திரும்பியே பார்க்க மாட்டேங்க. என்ன ஒருத்தி தான் இந்த வீட்லயே கிட்ட அன்பா இருக்க. சீனு, உனக்கு எந்த குறையும் இல்ல. நீ நல்லதா இருக்க. தூங்கும் போது ஏதோ விகாரமான கனவுகள் வருதா, அதான் இப்படி பயந்து போய் கத்துற. வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். டாக்டர் கூட இதான் அம்மா கிட்ட சொன்னாரு. எனக்கு கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடுன்னு டாக்டரே என்கிட்ட சொன்னாரு. உனக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு சொல்லு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த பொண்ணும் அம்மா என்ன வாட்டி வதைக்கிற. அடிக்கடி அவ எனக்கு தெரியற மாதிரி இருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் மறைஞ்சு போயிடுறா. உடனே நானும் அவளை மறந்துடுறேன். கட்டாயம் ஒரு நாளைக்கு அவ உனக்கு தெரியவா சீனு. அப்ப அவளை எனக்கு காட்டு, நானே அவளை உனக்கு முடிச்சு வைக்கிறேன். நிறுத்தியா? அறிவில்ல உனக்கு? கையால் ஆகாத புருஷன் தான் இப்படி பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பான். நீங்க மட்டும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் இன்னும் அப்படியே ட்ரிம்மா கச்சிதமா இருக்கீல, கட்டுக்குலையாம வேற இருக்கீங்க. இதே மாதிரி என் பொண்டாட்டி இருக்கிறன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா?
என்னங்க இது பூல இப்படி பிச்சு? பசங்க தானே விளையாட்ட விடு. என்னங்க ஆச்சு? என்ன? ஒண்ணு இல்ல கண்ணா, சின்ன காயம் தான், விட்டுரு, நீ கவலைப்படாத. ஜோ, ஹேய் ஹேய், என்னாச்சு? எங்க பாரு, நான் தான். ஏன் இப்படி பயப்படுற? என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? இல்ல, நான் டிவில ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒருத்தர் உதடெல்லாம் விரிச்சுக்கிட்டு விகாரமா அசிங்கமா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். இவ்வளவுதானா? உன்னை யார் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்க சொன்னது? இது பாரு, இனிமே நான் உன் கூட இருந்தா கூட அந்த மாதிரி படம் எல்லாம் நீ பார்க்க கூடாது, சரியா? அதனாலதான் எனக்கு பிடிச்ச, சாரி, நமக்கு பிடிச்ச ஒரு அழகான படத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு. டட்டடாய். ஜோ, இது ஓவிய குழந்தை மட்டும் இல்ல, நமக்கு வேண்டிய காவிய குழந்தை. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதான் வாங்கிட்டு வந்தேன். ஜோதி, ரொம்ப டயர்டா இருக்கு, சூட ஒரு கப் காஃபி. ஓகே? ஜோ, என்ன அங்கே நிக்கிற? காஃபி. இதோ வரேன். ஹலோ. ஹாய் டியர், இந்த குரலை கேட்கறதுக்காகத்தான் நான் தினமும் காத்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்க? ராஸ்கல், யாருடா நீ? நீ கோவப்பட்டா கூட அது கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? உன் பேச்சு, உன் முகம், உன் அசைவு எல்லாமே திகட்டாத விருந்தா இருக்கு ஜோதி. ஏய், உனக்கு அறிவில்ல, எப்படி பேசணும் தெரியாது? இல்ல ஜோதி, நான் என்ன சொல்ல வரேன்? ஜோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேங்க. ஏய், ஒரு பொண்ணு கிட்ட போன் பண்ணி இவ்வளவு அநாகரிகமா பேசுற? உன்னை பார்த்தேன்னா கொலையே பண்ணிடுவேன். வேடா போன கீழே. ஜோதி, அது நான் என்ன ச்சே. ச்சே. ஆஹா, அபிராமி, கொஞ்சம் நில்லு. என்ன? இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? இந்த ராமனை தான் கைக்குள்ள போட்டுக்க சூழ்ச்சி பண்ண சூர்பனக மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண நினைச்ச கைகேயி மாதிரியும் இருக்கு. நீ சூர்பனகையா கைகேயியா? ரொம்ப முக்கியம். சூர்பனகைக்கு யோசனை சொல்றதுக்கு அப்ப யாரும் இல்ல, அதனால அவ தோத்து போயிட்டா. கைகேயிக்கு யோசனை சொல்றதுக்கு அப்ப கூனின்னு ஒருத்தி இருந்தா, அதனால அவ ஜெயிச்சா. நீங்க கூனி மாதிரி இருக்க வேண்டாம், சகுனி மாதிரியாவது பக்கபலமா இருந்து ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல. கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு தான் இருக்கிறீங்க நீங்க. பாரு அபிராமி, நான் கூனியும் இல்ல சகுனியும் இல்ல, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா. அந்த பக்கம் பாண்டவர்களுக்கும் நண்பனா இருப்பேன், இந்த பக்கம் கௌரவர்களுக்கும் நண்பனா இருப்பேன். ஆனா ஒண்ணு, எங்கெல்லாம் நன்மை நடக்குதோ அங்கெல்லாம் இருப்பான் இந்த சந்தானம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ சூர்பனகையா இல்ல கூனியா? ரொம்ப பேசுறீங்க. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். இந்த பாரு அபிராமி, சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும். அது ஏதோ குறைச்சலா இருக்குங்கிறதுக்காக மன சங்கடப்படக்கூடாது. கிடைச்சதை வச்சு திருப்திப்படணும். உங்க அண்ணன் உலகநாதன் பெரிய பணக்காரர் மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். நீ ஏதாவது கேட்டால் அவர் இல்லைன்னா சொல்ல போகிறாரு. அவர் வீட்டில் டிரைவராக இருந்த நான் உன்னை காதலித்தேன், உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதில் அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இருந்தது. இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை முறையும் செஞ்சுட்டார்ல. இப்போ அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவர் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. அவர் இஷ்டத்துக்கு நாம ஏன் தடையாக இருக்கணும்?
கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க, உலகநாதங்கிறவரு ஊருக்கு வேணா பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா மனோகருக்கும் சீனுக்கும் தாய் மாமே. அதனால தாய் மாமன் பொண்ணு இவங்க 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா யாராவது ஒருத்தன் இழுத்துட்டு போய் தாலி கட்டினா கூட எவனும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கவே முடியாது. என்ன முழிக்கிறீங்க? பெத்த அப்பனா இருந்துட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல வழி செய்யறதுக்கு துப்பு இல்ல. அப்பனாதான் இருக்க, நீ மாமனால இருக்க வைக்கிற. எவனோ ஒருத்தன் சென்னையில இருந்து வரானா, அவருக்கு இவர் வக்காலத்து வாங்குறாரு. நல்லா கேளுமா அப்பாவை. இது வரைக்கும் இவரால எனக்கும் சீனுக்கும் ஏதாவது நல்லது நடந்திருக்கா? சீனுவோட உடம்ப குணப்படுத்திருக்காரா? இல்ல எனக்கு ஏதாவது நல்ல வழி காட்டிருக்காரா? இல்லையே. ஏதாவது கேட்டா நீதான் மாமாவோட நல்ல நீச்சலா பாத்துக்கிறியே, கணக்கு வழக்கெல்லாம் வேற பாத்துக்கிற, அதுல வர சம்பளமே கவர்மெண்ட் சம்பளத்துக்கு ஈடாகும்னு சொல்றாரு. நியாயம்தான், நியாயம்தாம்மா. அவரோட கணக்கு வழக்கு பாத்துக்கிறேன்னா அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு உதாரணம். நியாயப்படி பார்த்தா அவரே அவரோட பொண்ணு உமாவே எனக்கு கட்டி கொடுக்கணும். அப்படியா? நீ இப்படி சொல்ற, ஆனா பெரியவனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு உங்க அம்மா சொல்றாள, அப்படிதானே அபிராமி? யாருக்கு? அந்த லூசு பயலுக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கோ பிசாசு பிடிச்சிருக்கோன்னு தெரியல, அவனுக்கு போய் உமாவை. அப்பா சொல்றதுல தப்பே இல்லம்மா. உன்ன மாதிரி பேராசக்காரியை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. கேட்டுக்கடி, கேட்டுக்க. சீனுவை போய் லூசுன்னெல்லாம் சொல்லாதடா, பாவண்டா அவன். இத பாரு, வேற யாராவது ஏதாவது சொன்னா கூட நீ தாண்டா அவங்கிட்ட அனுசரணையா நடந்துக்கணும். ஆமா, உமா எங்க ரொம்ப நேரமா காணோம்? பக்கத்து தெருல கண்ணம்மா பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. 4 பொண்ணுங்களோட சேர்ந்து நானும் போயிட்டு வரேன்னு சொன்னா, சரி போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருக்கேன். டேய் டேய் டேய், இங்க வா. என்னடா, என்ன பேண்ட் சட்டையில மாட்டிட்டு கிளம்பிட்ட? உமாதான் சொன்னா, வீட்லயே முடங்கி கிடக்காத, அப்பா அம்மா தம்பி எல்லாரும் சந்தோஷம் பேசிட்டு அப்படி காத்தாட்ட போ அப்படின்னு. வெளியே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாரம்மா. ஐயா சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடா போடுறேன். உமா சொல்லிட்டான்னு வெளியில எங்கேயும் கிளம்பிடாத, அப்புறம் பின்னாடி யார் தெரியறது? நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே அடைஞ்சு கடை, அது போதும். வீட்லயே அடைஞ்சு கடைன்னு சொல்லிட்டு பேய பீசா ஆக்கிரும். என்னாச்சு சீனு? பாருமா, நீ கோயிலுக்கு போன்னு சொன்னீல, போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன் அத்தை? என்னம்மா நீ, இவனை பத்தி உனக்கு தெரியாதா? வெளியில போனா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வருவான், அப்புறம் யார் வம்புல மாட்டிக்கிறது? தேவையா அதெல்லாம்? அவன் தனியா போனதானே பிரச்சனை. நீ என் கூட வா சீனு, நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். போடா. வாவ், வண்டர்ஃபுல் ஹவுஸ். அந்த காலத்திலேயே ரொம்ப பிரமாதமா ரசிச்சு கட்டிருக்கீங்க மாமா இந்த வீட்டை. அதை அப்படியே மெயின்டைன் வேற பண்றீங்க. சூப்பரா மெயின்டைன் பண்றாங்கல்ல. வெள்ளை அடிக்காத சுவரு, ஓடாத ஃபேனு, கிழிஞ்ச சோபா, சூப்பர். மாமா, அக்கா, நான் எங்க சங்கர் கட்டினேன்? இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினது உங்க அத்தை தான். நான் அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கட்டியிருக்கேன்பா, அவ கழுத்துல தாலியை மட்டும் கட்டியிருக்கேன். எங்க அண்ணன் கலெக்டரா இருந்தவர், அவர் வரப்ப போறப்பெல்லாம் சொல்லி கொடுத்த பிரகாரம் தான் இந்த வீட்டை கட்டணும். அனி, எங்க அண்ணன் திறமை யாருக்கும் வராது. ஆமா ஆமா, நீ தான் உங்க அண்ணன் திறமையை மெச்சிக்கணும். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கூட ரசனை இல்லாம. வீட்டை பெருசா மான்கள் துள்ளி விளையாடுற அளவுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கேன். ஆனா அவ பெருச்சாலி வளர்த்துக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? வீட்டை ரசனையாவும் அழகாவும் வச்சிருக்கிறது பொம்பளைங்களோட பொறுப்பு. முகம் எப்படி மாறுது பாரு. போதும்பா, வெளியூர் வந்தாலும் உங்க இம்சை தாங்கலையே. ச்சே, மாறவே மாட்டீங்களா? சங்கர், நீ பயண களைப்புல இருப்ப, முதல்ல போய் குளிச்சுட்டு வா. நீ வந்த உடனே நம்ம எல்லாரும் ஹாட் அண்ட் ஸ்வீட்டா டிஃபன் சாப்பிடுவோம். ஏன் சங்கர், காலையிலேயே சிதம்பரம் வந்துட்டு தான் ஃபோன் பண்ண. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வர வழியில அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டாங்கப்பா. அவங்க கிட்ட இருந்து வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி சங்கர், போப்பா, போய் குளிச்சுட்டு வா போ. வரேன் மாமா. செங்கோல்ராயா, நாம எப்ப பொண்ணை பார்க்க போறோம்? அப்படியே மாப்பிள்ளை வந்துட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லிடுப்பா. மாமா, சங்கர் வந்த உடனேயே பொண்ணு வீட்டுக்கு தகவல் கொடுத்துட்டேன். இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, பொண்ணு அவங்க அத்தை வீட்டுல இருக்கா. அவங்க அப்பா பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சைவ சித்தாந்தத்துல ஊறி போனவங்க கொஞ்சம் ஐதீகம் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் தான் தம்பி எனக்கு வேணும். கற்பகம், நீ என்ன மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? எல்லாரும் பசியோட இருப்பாங்க. சாப்பிடுறதுக்கு சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணு போ. சரிங்க மாமா, அக்கா, நீங்க கையெல்லாம் அலம்பிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நம்ம இப்ப சாப்பிட்டுறலாம். கையெல்லாம் அலம்பியாச்சப்பா.
என்னத்தை இப்படி மோப்பம் முடிச்சு தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, காலையில 50 இளநீ, நொங்கு ஒரு கூடை, பழுத்த மாம்பழம் ஒரு கூடை, வெள்ளரி பிஞ்சு ஒரு கூடை, ஓதா குறைக்கு பலாச்சோளம் ஒரு கூடை, இதோட பனம்பழம் வேற. உன் தம்பி சொன்ன பிரகாரம் எல்லாத்தையும் வேலைக்காரன் கொண்டாந்து இந்த வீட்டில் இறக்குமதி பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். அதெல்லாம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் எதையுமே காணோம். எங்க போயிருக்கும்? யார் சாப்பிட்டுருப்பாங்க? என்ன கேட்ட? எனக்கு என்ன தெரியும்? எவ சாப்பிட்டு போல அவளை போய் கேளுங்க. அந்த வாசனை உண்மையிலதாமா வருது. பலாப்பழமும் பனம்பழம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மெல் வருது. ஆமா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டிய, அந்த பலா கொட்டையும் பனங்கொட்டையும் எங்கம்மா தூக்கி போட்ட? உங்க கண்ணு இருக்கே, மோசமான கண்ணு. கண்ணு இல்லம்மா, மூக்கு. அதுதான் அத்தனையும் மோப்பம் பிடிச்சது. நல்ல மூக்கு, நல்ல கண்ணு. அது எப்படி முதல்ல சாப்பிடுறோம் வெறியோட இவ்வளவுமா சாப்பிடுவா? மோப்பம் பிடிச்சது போதும், சாப்பிட வாங்க. ஏமா கற்பகம், இந்த உலகநாதம் பொண்ணு எப்படி இருப்பா? எப்போ சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம் இல்ல. அவளை சின்ன வயசுல இருந்து தெரியும் அண்ணி. அவங்க நமக்கு ஒரு வகையில தூரத்து சொந்தம் தான். எதுக்கு சொல்றேன்னா, அவ நம்ம சங்கருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். கலர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். ஆமாமா, அந்த மகாலட்சுமி மாதிரி இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. அதெல்லாம் தெரியாமையா உங்களை சென்னையில இருந்து வர வச்சிருக்கேன். பொண்ணு அழகா லட்சணமா இருப்பா. ஊரே அவளை கையெடுத்து கும்பிடுவாங்க. சாம்பார் போடவா? போதும் போதும். அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவ உண்மையிலேயே மகாலட்சுமி தான். ஆமா மாமா. வெரி குட், வெரி வெரி குட். நிறுத்துங்க உங்க மகாலட்சுமி புராணத்தை. அக்கா, எதுக்காக கோபப்படுற? அதுக்கு காரணம் இருக்கு மச்சான். எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல, ஆமா ஆமா ஆமா, ஏத்த வீட்டு பக்கத்துல ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்கு. இவர் தினமும் அங்க போய் கும்பிடுவாரு. அதத்தான் சொல்ல வர்றாரு. அக்கா, நம்ம வீட்டுக்கு எதிர்க்க மகாலட்சுமி கோயிலா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உன் கண்ணுக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரியும்? பக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கோயில் குளம்லாம் தெரியும். இது ரொம்ப தத்துவமான வார்த்தைமா மச்சான். அக்கா வர வர ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்காப்பா. இப்பெல்லாம் ரொம்ப மெச்சத்தகுந்த பொம்பளையா மெச்சூரிட்டியா மாறிட்டானா பாரு. வெரி குட், வெரி குட் மாப்ள. ஆமா அண்ணி, அண்ணனுக்கு மனசுல பக்தி இருந்தாலும் கோயிலுக்கு எப்போதான் போயிட்டு வருவாரு. அந்த மகாலட்சுமி கோயிலுக்காவது போயிட்டு வராரு. அதுக்கே நம்ம சந்தோஷப்படுறோம். உங்க அண்ணன் மகாலட்சுமி பக்தி பத்தி எனக்கு தானே தெரியும். பரிமாறிட்டு வந்து உட்காந்து சாப்பிடு. இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. ஒக்காவ சீன் நல்லாவே இருக்கும்.